Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா வீரோ 3.5 டன் செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி செப்டம்பர் 16 தான் லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டி நல்ல மார்க்கெட்டில் இடம் பிடிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இது மல்டி எனர்ஜி சிவி பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் பிளாட்ஃபார்ம். டீசலில் வருது, சிஎன்ஜியில் வருது, எலக்ட்ரிக்கில் வருது. இந்த வண்டி 1 டன்னுலேருந்து 2 டன் வரைக்கும் டெக் சைஸ், அதாவது லோடு ஏற்றுற மாதிரி டிசைனில் வரப்போகுது. குறிப்பிட்ட மாடல்ஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. 1.5 டன், 1.6 டன்னில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டியில் சேஃப்டி ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அதாவது காருக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய கிராஷ் டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால், அந்த வண்டி மோதும் போது ஏற்படக்கூடிய அந்த விசைக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே டெஸ்ட் பண்ணுறாங்க. கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது, டெக்னாலஜியுமே நல்லா இருக்குது. அன்மேட்ச்டு மைலேஜ் சொல்லலாம். அதாவது 18.4 கிலோமீட்டர் பெர் லிட்டர் டீசலுக்கும் 19.2 லிட்டர் பெர் கேஜி சிஎன்ஜிக்கும் கொடுக்குது. இந்த வண்டி ஐமேக்ஸ் டெக்னாலஜியில் தான் செயல்படுது. இதில் ஆப்பு கொடுக்குறாங்க. இந்த ஆப் மூலமாக நமக்கு வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜ் மற்றும் இங்கிலீஷ், ஹிந்தி போன்ற லாங்குவேஜ்லேயும் அந்த ஆப் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். சர்வீஸ் சென்டர் மற்ற டீட்டெயில்ஸு எல்லாமே, ஃபால்ட்டு ரெக்டிஃபை பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை 59.7 கிலோவாட் பவர் கொடுத்துருக்காங்க. 210 நியூட்டன் மீட்டர் டார்க்கு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடுது. அப்புறம் பார்க்கிங் கேமரா, டிரைவர் ஏர் பேக் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மினி ட்ரக்ஸில் எல்லாமே ஏர் பேக்கு வந்து இந்த வண்டியில் தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிராஷ் டெஸ்ட்டு அதெல்லாமே எடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் மாடல் எல்லாமே வருது. ப்ரீமியம் கேபின் வந்துடுது, டச் ஸ்க்ரீன் வந்துடுது, பவர் விண்டோஸ் வந்துடுது, ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல் வந்துடுது, டிரைவர் ப்ளஸ் 2 பேர் சீட்டிங் கொடுக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா பவர் ஆஃப் சாய்ஸ், அதுவும் வந்து இது தான். ஸோ பவர்லேயும் நமக்கு சாய்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, பாடியிலேருந்து 9 அடி 10 அடி இந்த மாதிரி அதுக்கும் சாய்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்துட்டோன்னா ஸ்டாண்டர்ட் டெக் வருது, ஹை டெக் வருது, கேபின் சிபிசி கேபின் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இந்த வண்டி வந்து நல்ல கெப்பாசிட்டியோடு தான் இருக்குது. 1.6 டன், 1.5 டன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பேலோடு. இந்த வண்டியில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது. டயர் சைஸ் எல்லாமே பக்காவாக பெருசாக கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்னு எடுத்துட்டோன்னாலுமே நிறைய ஃபெசிலிட்டிகள் எல்லாமே இருக்குது. முக்கியமாக இன்டீரியர் வந்து கார் மாதிரியே இருக்குது. அதாவது அந்த 10.2 இன்ச்சு அகலத்தில் உள்ள டச் ஸ்க்ரீனை கொடுத்துருக்காங்க. அது முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, டில்டபிள் ஸ்டியரிங் வந்துடுது. இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரி வண்டி இது வரைக்கும் வந்ததில்லை. அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிகள் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி, கம்ஃபர்ட், டெக்னாலஜி வைஸில் எல்லாமே லீடிங்கில் தான் இருக்குது. மைலேஜும் பக்காவாக இருக்குது. இந்த மாடல் வண்டி வந்து நல்ல ரோடுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. முக்கியமாக வாரண்டி 3 வருஷம் இல்லைன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் கொடுக்காங்க. ப்ரைஸை பார்த்தோன்னா 8.99 லட்சத்துலேருந்து 9.56 லட்சம் வரைக்கும் இருக்குது இந்த வண்டியோட வேரியன்ஸ் எல்லாமே. இந்த வண்டி வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, மகேந்திராவோட பில்ட் குவாலிட்டி. அது மட்டும் இல்லை, கலர்ஸும் கிரே அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குது. ஃபாக் லேம்ப் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் இன்டீரியர் வந்து கார் மாதிரியே இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ரியரில் வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா மூலமாக நம்ம வந்து எல்லாமே ரிவர்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கலாம். டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 10.2 இன்ச்சு அகலத்தில் கொடுத்துருக்காங்கங்கிறப்ப எல்லாமே நல்ல பெரிய அளவில் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். மைலேஜும் நல்லா தருது. பக்காவான ஒரு டிசைன். அது மட்டும் இல்லை, நல்ல ஹெட்லைட் எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் அந்த மாதிரி இது பேட்ஜிங், வீரா அப்படிங்கிற பேட்ஜிங் வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது. விண்ட்ஷீல்டு பெருசாகவே இருக்குது. மற்றபடி பார்த்துட்டோன்னா பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ட்ரக்கில் நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.